5 10 15 20 25 கரெக்டா 25 ரூபாய் இருக்கு. இதை வச்சு அப்புறம் என்ன எடுத்துறது? இதை கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நேத்து ராத்திரி எங்க அப்பா தூங்கும்போது அண்டர்வேர் பாக்கெட்டை கீச்சு பணம் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாரு ரத்தக்கரை. எப்ப கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லு. அவனை கேட்டா அடுத்த வாரம் தரேன்றான், இவனை கேட்டா டொனேஷன் புக் அடிச்சு கொடுக்குறேன்றான். இந்த 25 ரூபாயில நகராட்சி கல்யாணம் புக் பண்றது கரெக்டா இருக்கும். என்கிட்ட இருக்கிறது 1 ரூபாய். இதை வச்சுட்டு எப்படா முனிசிபல் ஆஃபீஸ் போயிட்டு வருது? நாடகம் நடத்தினா சும்மாவா? அண்டர்வேர் பாக்கெட்டை கீச்சு பணம் எடுத்துட்டு வரணும்டா. ஆமா, உங்க அப்பா அண்டர்வேர் போட்டு போற இல்லன்னு சொல்ல, ஏன் அடிக்கிற? புறப்படுங்கடா, கடராஜ் கூட்டிட்டு போன. இவனே தட்டம், அவன் வேற. கணேஷ் பீடி எவ்வளவு ஒரு கட்டு? 70 பைசா. 70 பைசாவா? ஒரு கட்டு கொடு. பீடி மனசு குடிப்பானா? எனக்கு ஒரு கோல்ட் பிளஸ் ஃபில்டர் சீட் வாங்கி கொடுங்கடா. ஏன்னா உனக்கு பீடினா அவ்வளவு கேவலமா போயிடுச்ச. இதுக்கே ஒரு நாள் காஞ்சி போய் வருவ, அப்ப பேசிக்கிறேன். அதுக்கு எப்ப சிங்கத்தனமா பேசாத. அடுத்த வாரம் டொனேஷன் புக் அடிச்சு தரணும் வேண்டாமா? வாங்கி கொடுத்துறேன். ஒரு கோல்ட் பிளஸ் சிகரெட் எவ்வளவுப்பா? 20 பைசா. இது 10 பைசா இருக்குல்ல? என்னது வர வர கடல்ல ஒரு சைஸே சிறுசாயிட்டு இருக்கு. ஜனாதிபதி வெளிநாடு போயிருக்காரு, பார்த்து கேட்டு சொல்றேன். சீக்கிரம் கேட்டு சொல்லுங்க. இவன் மண்டையே கல்ல உண்ட மாதிரி இருக்குது, கேட்டு சொல்றாராம். கண்ணாடி கலையரங்கத்துக்கு பணம் கட்டுற இடத்த இப்படி அடிக்கடி மாத்துறாங்க. ஓகே, கலையரங்கத்தை மாத்தாம இருந்தா சரி. பணம் கட்டுற இடம் எங்கன்னு அந்த ஆளுக்கெல்லாம். சார், கலையரங்கம் புக் பண்றதுக்கு ஃபார்ம் எங்க சார் வாங்குறது? இப்படி ரைட்ல கட் பண்ணி போனீங்கன்னா பி பிளாக் வரும், அங்க போங்க. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. டேய், நீ மரத்தடியில் வெயிட் பண்ணு, நான் ஃபார்ம் வாங்கிட்டு வந்துடுறேன். மரத்துக்கு நான் என்ன புத்தர? சரி போ. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நாடக விஷயமா கலையரங்கம் புக் பண்ணணும். ஃபார்ம் எங்க வாங்குறது? உள்ள போங்க. தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. என்னங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, டோர் அடிச்சிருச்சு. ஆமா, இந்த கரண்ட் பில் கட்டுற இடத்துல இருக்கிற அம்மா இங்க இருக்காங்க? வழக்கமா அந்த சீட்ல சகுந்தலாமா தான் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க லீவு. ஆல்டர்னேட்டிவா இவங்க இருக்காங்க. ஓஹோ, ஆல்டர்னேட்டிவா? அது சரி. கலையரங்கம் புக் பண்ற ஃபார்ம் இருக்கா? ஃபார்ம் 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 இருக்கா? ஏன் இதையெல்லாம் பார்த்தா ஃபார்மா தெரியலையா? ஓ, இதான் ஃபார்மா? கண்டிப்பா முடியாது. அந்த பேரை ஒத்துக்கவே முடியாது. நான் எந்த பேரை சொன்னாலும் அதே ஒத்துக்க மாட்டேன்றான். நீ ஏன்டா சும்மா இருக்க? ஆமா, நான் சொன்னா மட்டும் கேட்க போறீங்க? போங்கடா டே. டேய், என்னடா அது? நண்பர்கள் அசோசியேஷன் வைக்கலாம்னா ராசி இல்லன்றீங்க, அப்புறம் என்னதான் வைக்கிறது? ஒரு ஐடியா. இந்த பேரை கண்டிப்பா ஒத்துக்குவீங்க. தி எக்ஸலண்ட் அசோசியேஷன். அஞ்சு 10 15 20 25. சீக்கிரம் ரசீது கொடுங்க, பணம் கட்டினது. $25 பைசா கொடுங்க. 25 பைசாவா? எதுக்கு? எதுக்கா? இந்த ஃபார்முக்கு யாரு காசு கொடுப்பா? You want 25 NP? I have no change. I come within a minute. ஏண்டா பணம் கட்ட தானே போனா, வேலைக்கே செஞ்சுட்டானே. வந்துட்டு இருக்கான் பாரு. வாடா போலாம். போலடா. டேய், 25 பைசா இருந்தா கொடுங்கடா. எதுக்குடா? ஃபார்ம் வாங்கின இடத்துல 25 பைசா குறையுது. யாராவது இருந்தா கொடுங்கடா. டேய், எவ்வளவுன்ற காசு இருக்கு? இருந்த காசுக்கு கள்ள உண்டை வாங்கி சாப்பிடும்போது நல்லா இருந்ததா? அதெல்லாம் இப்ப பேசி என்னடா பிரயோஜனம்? அவ ஏற்கனவே என்ன சப் கலெக்டர் கிண்டல் பண்ணிருக்கா. இப்ப காசு இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பா? ஒண்ணு செய்வோமா? என்னடா 2-3 பீடி வேணா கொடுத்துடலாமா? அடிச்சு சும்மா ஒண்ணு செய். நேரா அவகிட்ட போய் ஏற்கனவே 25 காசு கொடுத்தாச்சுன்னு போய் சொல்லிடு. என்னடா பண்ற? இப்ப 25 பைசா என்னடா பண்றது? உனக்கு 25 பைசா வேணும். வேணும். வா. இல்லடா, எவனோ ஒருத்த கடை கட்ட நிக்கிறான். அவன் போட்டோம். போயிட்டான். போலாமா? தாத்தா, என்ன வேணும்? கணேஷ் பீடி இருக்கா? கணேஷ் பீடி இல்ல. இருக்குது, வச்சுக்கிறீங்களா? 25 பைசா கொடுத்தா போதும். சார், டைரக்டர் பார்க்கணும்னு சொன்னேன். உள்ள இருக்காருன்னு சொன்னாங்க. நீங்க தான் டைரக்டரா? குட் மார்னிங் சார். சார், உங்ககிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலைக்கு சேரணும்னு தான் வந்திருக்கேன். என்கிட்ட நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்திருக்கல? உனக்கு கதை எழுத தெரியுமா? தெரியும் சார். வசனம் எழுத தெரியுமா? தெரியும் சார்.
உனக்கு பாட்டு தெரியுமா? தெரியும். உனக்கு நடிக்க தெரியுமா? தெரியும் சார். டான்ஸ் ஆட தெரியுமா? அதுவும் தெரியும் சார். கேமரா பத்தி தெரியுமா? சொன்னா தெரிஞ்சுக்குவேன். உனக்கு இங்கிலீஷ் எழுத பேச படிக்க தெரியுமா? எழுத பேச படிக்க நல்லாவே தெரியும் சார். Get out. என்ன சார் நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் கரெக்டா தான் சார் பதில் சொன்னேன். இதெல்லாம் தெரியாமலேயே நான் இங்க டைரக்டரா இருக்கேன். இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது? முதலாளி வர்றதுக்கு முன்னாடி நீ கேட்டா விட்டு. இதான் அந்த டைரக்டர் வீடு. இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நீ பாத்திருக்கவே முடியாது. உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். நீ தைரியமா அவர்கிட்ட கதையை சொல்லு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் சவாரி போயிட்டு 4 மணிக்கு திரும்பி வந்துடுறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். ஐயோ என்ன பண்ண? வேண்டாம், நல்லா இருக்காதுன்னு சொன்னீங்க. ஆமா, அப்புறம் என்ன இந்த மாதிரி தெரியாம செஞ்சுட்டேங்க. எப்படா தெரியாம போகும்? கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருந்தா இந்த மாதிரி செய்யா? இல்ல, செய்ய மாட்டேன். இந்த படம் ரிலீஸ் ஆற ஓடுமா? ஓடுமா? ஓடுனாலும் ஓடிருங்க. இந்த படத்துல வேலை செஞ்ச டெக்னீஷியன்ங்கிற முறையில எங்களுக்கு என்னையா மரியாதை கிடைக்கும்? நல்ல மரியாதை கிடைக்கும். முடிய விடுங்க. மூளையே இல்லாத பையன் உனக்கு முடி வேறையா? அன்னைக்கு எடிட்டிங் ரூம்ல வேண்டாம் வேண்டாம்னு சொன்னா இல்லையா? ஆமா சொன்னீங்க. இத்தனை சொல்லி செஞ்சிருக்கிறியே. யாரா வந்திருக்காங்க? போடா, யார் வந்திருக்கான்னு பார்த்து வந்து சொல்லு போ. சரிங்க. சார், கொஞ்சம் சீப்பு இருந்தா கொடுங்க சார். தலையை சீவிக்கிறேன். அந்த லா போடுற இடத்துல ரா போட்டிருக்கிறீங்க, மாத்தி எழுதுங்க. இவ்வளவு அடிபட்டு எனக்கு மாதிரி பாக்குற உனக்கு இருக்கிற இந்த வேலை. யாருங்க சார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒண்ணும் இல்ல, அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு சேரலான்னு வந்தேன். உங்களுக்கு இப்படி அடி விழுந்ததை பார்த்ததும் நான் பயந்து வெளியே வந்துட்டேன். டைரக்டர் ரொம்ப கோபமா இருக்காரு போல இருக்க. ஆமா, அவங்க 2 பேருக்குள்ள யார் சார் டைரக்டர்? அவங்க 2 பேருமே அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா? அப்படின்னா டைரக்டர் யாருங்க? நான் தாங்க அந்த டைரக்டர். சரி, நீ பேசிட்டு நான் போய் முன்னாடி யாராவது வர்றாங்களான்னு பாத்துக்கிறேன். ஹலோ, நான் ரவி பேசுறேன். ரவியா பேசுறது? நான் ரவி தான் பேசுறேன். சௌக்கியமா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வேளா வேலைக்கு சாப்பிடுறீங்களா? என் ஞாபகமாவே இருக்கீங்களா? இத பாருங்க, சீக்கிரமா என்ன வந்து கூட்டிட்டு போயிடுங்க. ஏண்டி, இங்க நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னங்க புதுசா டீ போட்டு பேசுறீங்க? உனக்கு உங்க அப்பா வச்ச பேரை விட இது நல்லா தான் இருக்குது. நீங்க கட்டின தாலி என் கழுத்துல இருக்கும்போது எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. அது கிடக்கட்டும், இப்ப எதுக்கு போன் பண்ண? ஒரு முக்கியமான விஷயம். எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்காரு. என்னடி சொன்ன? நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கும்போது உங்க அப்பனுக்கு அந்த அளவுக்கு திமிராயிருச்சா? ஆமா, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல. நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு அப்பவே தெரியும்படி இந்த மாதிரி நடக்கும்னு. உங்களுக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, சீக்கிரமா போங்கன்னு என்ன மெட்ராஸுக்கு அனுப்பி வச்சாளாச்சே நீ. ஆமா, நான் வரும்போது குழந்தைக்கு உடம்பு சரியும் இல்லாம இருந்ததே, இப்ப எப்படி இருக்குது? குழந்தையா? கொன்னுட்டியா? 3 குழந்தைய பெற்றதுக்கு அப்புறமும் வேற ஒருத்தனை கட்டிக்க சம்மதிச்சவளாச்சே நீ. என்னங்க பைத்தியம் மாதிரி உளறீங்க? நானாடி பைத்தியம்? நீ தாண்டி பைத்தியம். எனக்கு ஒரு கண்ணு இல்லைங்கிறதுனால தானே உங்க அப்பனும் நீயும் சேர்ந்து இந்த மாதிரி எல்லாம் திட்டம் போடுறீங்க இல்ல? கண்ணு இல்லையா? என்னாச்சு? நீங்க யார் பேசுறது? நான் தாண்டி டோரி கண்ண ரவி பேசுறேன். நீங்க எந்த ரவி பேசுறீங்க? மரகதந்தன பேசுறது. நான் தேவி பேசுறேன். வைமா போனக்கில இந்த பாருமா, சொல்லி கொடுத்த டயலாக்க ஒழுங்கா கரெக்டா பேசணும், புரியுதா? ஒரு நிமிஷம். இங்க நான் டைரக்டரா நீ டைரக்டரான்னு தெரிஞ்சே ஆகணும். நீதான் ஏன் பொண்ணுங்க ரிஹர்சலுக்கு வந்தா மைனர் செயினை வெளியே எடுத்து போட்டு போசா கொடுக்குறேன். போய் சொல்லி கொடுப்போம். ஆக்டிங் சொல்லி கொடுத்தேன். இத பத்தியா? புரியுதா?
ரெடி, ஆரம்பிக்கலாம். கரெக்டா சொல்லணும். அங்கிருந்து பா. இதாம்மா நம்ம குடி வந்திருக்கிற காம்பவுண்ட். சார், ஆபீஸ் வேலை நேரத்துல கவனக்குறைவா நடந்துகிட்டது ஏன் தப்புதான். நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னா நான் இந்த வேலையில மறுபடியும் நீடிச்சு இருக்க முடியும். சார், நீங்க சப் கலெக்டரா இருக்கிறதுனால என்ன வேலையில இருந்து தூக்கிடவும் முடியும். நீங்க மன்னிக்கலன்னா என் குடும்பமே நடுத்தருல நிக்க வேண்டியதா வரும். சார், எனக்கு கால் ஊனமான தங்கச்சி ஒண்ணு இருக்கு. அதுக்கு தெலுங்கு பாளையம் வைத்தியசாலையில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். திடீர்னு இப்படி என்ன வேலையை விட்டு திடீர்னு எடுத்துட்டா எங்க குடும்பமே தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழியே தெரியல. அப்பா, என்னம்மா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்பா, நாம இந்த காம்பவுண்ட்குள்ள குடி வருவோம்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ என்னம்மா சொல்ற? எதிர்த்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆபீசர்ப்பா. இருந்துட்டு போட்டோம். சாதாரண ஆபீசர் இல்ல, சப் கலெக்டர். உன்னையும் என்னைய விட அதிகமா படிச்சிருப்பான், சப் கலெக்டர் ஆயிருப்பான். ஐயோ, அது இல்லப்பா. அவர் சப் கலெக்டர்னு தெரியாம காலையில ஆபீஸ்க்கு வந்திருந்தப்போ கண்ணாபின்னான்னு பேசிட்டேன். தண்ணி இல்லாத காட்டுக்கு வேற மாத்திருவேன்னு சொல்லிருக்காரு. என்னம்மா அது பைத்தியக்கார பொண்ணா இருக்க? ஆபீசரா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் சப் கலெக்டர். அவர் சப் கலெக்டர்னு எனக்கு தெரியாதுப்பா. எவன்டா சப் கலெக்டர்? ஏடா கொலகார பசங்களா, இது என்ன மரண நடத்தியா? நான் வீட்டுல இல்லைன்னா அயோக்கிய பையல அன்னைக்கு என்னடா சொன்னேன்? என்னடா சொன்னேன்? என்ன சொன்னீங்க? ஞாபகம் இல்லையே. இப்ப ஞாபகம் வந்துச்சா? இந்த பக்கம் வந்தா காலை ஒடிச்சிருவேன்னு சொன்னீங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்தா எல்லாத்தையும் உடைச்சிருவேன். கொஞ்சம் வழி விடுங்க. சொன்னா போதாதா? தொடணுமா? வா. வரட்டுமா? என்னது கன்னத்துல எல்லாம் தட்டிட்டு போறா? டேய் சும்மா டேய், எங்க அப்பா வந்திருக்காண்டா. தோல்ல இருந்து கையேடுறா. உங்க அப்பா அயோக்கிய பையனே. ஏண்டா நான் வீட்டுல இல்லைன்னா ரோட்ல போறவனை எல்லாம் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள கூத்தா அடிக்கிறேன். இவன் வேலைக்கு கூட லாய்க்கு இல்ல. சப் கலெக்டர் வேஷமா போடுற? சப் கலெக்டர் வேஷம் சாயங்காலம் சாப்பிட வா சொல்றேன். எங்க இவ இருக்க மாட்டாளா? ஏண்டா இன்னமா நிக்கிற? வாராய் நீ வாராய் பிஸ்டன் பம்பே வாராய். தானே ரெடி? சரியானே? இது இல்ல. அக்கா, பம்ப் ரிப்பேர், தண்ணி வரல. கிணத்து தண்ணி எடுத்து மூஞ்ச கழுவு. தண்ணி வரலையா? அது சரி, சப் கலெக்டர் குடியிருக்கிற வீட்டுல எல்லாம் எப்படி தண்ணி வரும்? டேய் நில்றா. கதவை சாத்திரே. சாத்திரே. எங்கடா போயிட்டு வர்ற? வேலைக்காக ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன். எங்க காந்தி பார்க் இல்லையா? ஏண்டா எனக்கு ஒண்ணும் தெரியாது நினைச்சுட்டு இருக்கிறியா? எய்த்த வீட்டு பொண்ணோட பார்க்கல உனக்கு என்னடா பேச்சு? அது வந்துப்பா. எது வந்து அன்னைக்கு ஏண்டா அண்ணா மருதமல்லியில உங்க ரெண்டு பேரையும் பார்த்தேன். கோயில் ஆச்சேன்னு வித்தியாசமா நினைக்கல. ஒரு காக்கா குருவி கூட அந்த காந்தி பார்க்கல உட்காராது. இவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலை விஷயமா. எந்த வேலை விஷயமா? இல்லப்பா. என்ன நொல்லப்பா? ஏண்டா உங்க அப்புறம் என்ன இழிச்ச வாய நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் ஒண்ணும் அப்படி நினைக்கல. ஏன் நினைச்சுதான் பாரு, அப்புறம் தெரியும்டா உங்க அப்பனை பத்தி. கேட்டியாடி? ஆராய்ச்சி மணி அடிக்குது. அங்க என்னடா பாருவ? இந்த பாருடி, முதலும் கடைசியுமா சொல்றேன், வேலை விஷயமா கூட அந்த பொண்ணுகிட்ட இவன் பேசுறத பார்த்தேன். வரேன்டா. வேற வேலையே இல்லையா? வேலையை பாரு.
அம்மா தாயே யாராவது இருந்தா வாங்கடே. என்னப்பா? பசி உயிரே போகுது, ஏதாவது இருந்தா போடுங்களேன். ஏன்பா, நேத்து சுட்ட இட்லி இருக்கு, போட்டுமா? நேத்து சுட்டு இட்லியா? போற உயிர் பசியிலேயே போகுது. இவ்வளவு நேரம் எங்கடா போயிருக்க? நாடக டிசைனை கொடுக்க லேட் பண்ணிட்டான். பியூட்டி டெய்லர் கடையில ஒட்டலாம்னா பசை இல்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது சரி, பணம் எதனா வச்சிருக்கியா? எதுக்குடா? காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, பசிக்குதுடா. அதான். ஓய்! இங்க பாருவோம். இட்லியா? அண்ணா இட்லி தானே? சாம்பாருக்கு சமையல் கட்டே போயிட்டு வரல இருக்கு. என்ன வேணும்? கொஞ்சம் மரியாதை தான் கேளுங்களேன். மரியாதை தான் கேக்குறேன். என்ன வேணும்? செலவுக்கு 250 ரூபாய் பணம் வேணும், கிடைக்குமா? சாருக்கு செக்க வேணுமா, கேச வேணுமா? அது நான் யோசிச்சு வைக்கிறோம். அதுக்குள்ள ஆளாளுக்கு 2 இட்லி எடுத்துட்டு வா. சீக்கிரம். ஏண்டா நாம என்ன பிறக்கும் போதே சேரோடைய பிறந்தோம், இவ்வளவு கேவலமா பாக்குறாங்க? அதானே. அங்க பாருங்க, என்ன மாதிரி டீசென்டான ஆளை உள்ள விடுங்க. இவர் பெரிய டீசென்ட், அடுத்தவங்களை சொல்ல வேண்டாம். என்னடா இது, இந்த இட்லி வேகம் இல்ல, ஒண்ணு இல்ல, எப்படா சாப்பிடுற? ஏதோ வந்துட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருவோம். பசியில கூட சாப்பிட முடியலையே. டேய் ஒரு பேப்பர் இருந்தா கூட. எதுக்குடா? பசை இல்லைன்னு சொன்னல, இந்த இட்லிலேயே இந்த டெய்லர் கடையில ஒட்டிடுவோம். டேய் முதலாளி, யாரா அவனுங்க இட்லி எடுத்த மாதிரி ஜோப்பில் வைக்கிறானுங்க? முதலாளி நாம தீந்தோம். இன்னையோட நம்ம கடைக்கு சீல் வைக்க போறாங்க. டேய் என்னடா வளர்ற? அவங்க நம்ம கடை பலகாரம் நல்லா இருக்கா கலப்படமான்னு செக் பண்ண வந்திருக்காங்க. இவனுங்க அவனுங்களை பார்த்தா செக் பண்ணி வெளியே அனுப்புறதுக்கு பயமுறுத்தா என்ன? முதலாளி உங்களுக்கு விஷயமே தெரியாது. அன்னைக்கு முனிசிபல் ஆபீஸ்ல கரண்ட் பில் கட்டிட்டு வந்தப்போ எப்படா இவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு கேட்டீங்களே, அதுக்கு காரணமே அவங்கதான். அவங்க யார் தெரியுமா? அந்த பக்கம் வந்திருக்கிறாரே, அவருதான் சப் கலெக்டர். டேய் நிஜமா தெரியுமா உனக்கு? நிஜம்தான் முதலாளி. போடா இல்ல தண்ணி வேண்டாம். இந்த பெல்லு. என்னடா தேடுற? டேய் பேண்ட மாத்தி போட்டு வந்துட்டேன்டா. மாத்தி போட்டு வந்துட்டியா? ஏற்கனவே நம்மள எல்லாரும் ஒரு மாதிரியே பாக்குறாங்க. கொஞ்சம் உள்ள வர்றீங்களா? தயவு செஞ்சு வாங்க சார். ஏடா சாருங்கிறா, கைய கட்டுறா, உள்ள எதுக்கு கூப்பிடுறான்? வாங்க சார், வாங்க வாங்க ஐயா. இல்ல பரவாயில்ல, வாங்க, பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல. பரவாயில்லைங்க. டேய், வாங்க. கூப்பிடா முதலாளி. முதலாளி இதுக்கெல்லாம் இருக்கு முதலாளி. சமயக்கட்டு எங்க இருக்கு? எங்க இருக்கு? வேண்டாங்க. நீங்க சமயக்கட்டுக்கே போக கூடாதுங்க, போகாதீங்க, உட்காருங்க. ஏண்டா நிக்க வச்சு பேசிட்டு இருக்காங்களே? ஐயா உட்கார மாட்டேங்கிறாங்க. மன்னிச்சுங்க சார், அந்த இட்லி கொடுத்துருங்க சார். அது காலையில தர்மம் கொடுக்கறதுக்காக முதல்ல சுட்ட இட்லி சார். அது சார் இந்தாங்க, இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்க சார். பன்னெண்டா? டேய் பணத்தை கொடுக்கற மாதிரி கொடுத்து அடிச்சாலும் அடிப்பாங்கடா.
என்னாலும் சரி அந்த பணத்தை கப்புன்னு அமைக்கிடுவோம். சார் இந்த இட்லி கொடுத்துருங்க சார். அத கொஞ்சம் எடுங்க. சார் அந்த இட்லி கொடுத்துருங்க சார். குடுறா. டேய் இந்தாங்க சார். என்ன 5 பேக்கெட் தான் இருக்கு? இன்னைக்கு போட்டது அவ்வளவுதான் புதுசா. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எனக்கு 3 பேக்கெட், அவனுக்கு 2 பேக்கெட். நேத்து ராத்திரி எம்மா தூக்கம் போச்சிடி எம்மா. தருதலப்பாய உள்ள ஆடுறான் பாரு ஆட்டம். பாரு இப்படியே ஆடிக்கிட்டே இரு. ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு ரோடு ரோடா ஓட போற. சுப்பிரமணிய மகனுக்கு ஏற்பட்ட கதிய பாருன்னு ஊரெல்லாம் பேச போறாருங்க. ஏண்டா நீ உப்பு காரம் போட்டு தானே சாப்பிடுற? வெக்கம் மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்குதா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உன் கூட படிச்சவனையெல்லாம் போய் பாடுறா. வேலைக்கு ஒழுங்கா போய் கை நிறைய சம்பளத்தை வாங்கிக்கிட்டு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு புள்ள ஊட்டியும் பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறானுங்க. நீ என்னடான்னா பெரிய இவனாட்டம் ஒரே ஆட்டமா ஆடிக்கிட்டு இருக்கிறிய. அது போகட்டும், நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுதுன்றிய. உன்னை எவன்டா தூக்க வேண்டான்னு சொன்னா அம்மான்னு ரொம்ப அழுத்துறிய. அம்மா என்ன 5 பேர் தொலைவுல இருக்கிற? இதோ வந்துட்டான். அடாடா, வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ராமாயணத்தை? நான் வராதுக்கு முந்தையே உன் மகன் ஆரம்பிச்சுட்டான் ராமாயணத்தை. கொடு. ஏன் வச்சுக்கிட்டே இருக்கிற? ஆடி களைச்சுட்டானே, குடிக்கட்டும். நேத்து ராத்திரி உங்ககிட்ட பணம் கொடுத்தனே, அதை எடுத்துக்கிட்டு வா. டேய் சட்டைய போட்டுக்கிட்டு வா. எதுக்கு? அமராவதி டேம் இல்ல, ஆமா, அதை திறந்து வைக்கிறதுக்கு. சரி. இந்தாங்க. அடே என் சிநேகிதன் செல்வ லட்சுமணனை தெரியுமா? தெரியும். அவங்கிட்ட கொண்டு போய் நான் கொடுத்தேன்னு கொடுத்துட்டு வா. என்ன யோசனை பண்ற? எடுத்துக்கிட்டு ஓடிடலான்னா? அப்படி ஓடி தொலைஞ்சாலும் பரவாயில்லையே, 100 ரூபாய் அதிகமா கொடுப்பனே. அது இல்லப்பா, இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு. அடே மறந்தே போயிட்டேன். மத்தியானத்துக்கு மேல இல்ல. சரி, நாளைக்கு நானே அவனை நேர்ல பார்த்து கொடுத்துக்கிறேன். நீ போ. பரவாயில்ல, கொடுங்க. நான் ஒரு வாடகை சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு வரேன். சைக்கிள்லையா? சரி, பொழுது விழுற நேரம் பார்த்து போ. என்னடா இது சத்தம்? ஒண்ணு இல்ல.
போதும் 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 போதும். என்ன குழம்பு கம கமன்னு வாசனை அடிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா. குழம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? ரசத்தை ஊத்து. ரசம் எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல. நல்லா இல்லைங்கிறதுக்கும் 6 எழுத்துதான், பரவாயில்லைங்கிறதுக்கும் 6 எழுத்துதான். அதுக்கு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடாதா? சரி ஊத்து தாயே. ரசமா குழம்பா? ரெண்டுத்தையும் சேர்த்து ஊத்து. அப்போது ஏதாவது நல்லா இருக்குதான்னு பாக்கலாம். சாப்பாட்டுல இவ்வளவு கல் இருக்க பார்த்து ஆக்குறது இல்லையா? அரிசியும் பருப்பு என்ன ஆகாசத்துல விளையுது? சாப்பிடுற மனுஷனுக்கு ஒரு அறிவு வேண்டாம்? சாரி. வர்ற எலெக்ஷன்ல யாரு அதிகமா ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. மன்னிச்சிருங்க. யார் யாரு புரிஞ்சல கண்ணு இல்ல சார். சார் அடுத்த ஸ்டேஷன் எது சார்? எத்தனை தடவையா சொல்றது? அரக்கோணம். சரி சார். சார் சார் கோச்சிக்காதீங்க. அரக்கோணத்துக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார்? காட்டுப்பாடி. காட்டுப்பாடி. ஓ காட்பாடி. சார் 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 கோச்சிக்காதீங்க. காட்பாடிக்கு அடுத்த ஸ்டேஷன் எது சார்? காட்டுப்பாடியில நாங்க இறங்கிருவோம். வேற எவனாவது இடிச்சு வாயம் வந்து ஏறுவான், அவனை கேளு. சார் 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 வந்து சார் நாளைக்கு போவான்னு சொன்ன கேட்டியா? இவங்கிட்ட கொண்டாந்து சிக்க. என்னங்க கூப்பிட்டீங்களாமே? ஆமா. உனக்கு இந்த முனிசிபல் ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியுமா? தெரியும். அங்க இந்த கரண்ட் பில் கட்டுற இடம் தெரியுங்க. எப்படி என் ஜட்ஜ்மெண்ட்? நீ என்ன பண்ற? இங்க இருந்து நேரா முனிசிபல் ஆபீஸ் போற. ஏன் வளைஞ்சு வளைஞ்சு போனா ஒத்துக்க மாட்டீங்களா? நீ எப்படி வேணாலும் போ. ஆனா முனிசிபல் ஆபீஸ் போற, இந்த கரண்ட் பில்ல கட்டுற. எனக்கு வேற வேலை இருக்கு. வேற வேலை இருக்கா? இன்னைக்கு சாயங்காலம் எப்படிங்க இருக்கிறது பாத்துறேன். என்ன காம்பவுண்டுக்குள்ள இன்னைக்கு எப்படி இருக்கிறது இருக்குன்னு பாத்துறேன். ஒரு பயம் வர முடியாது. என்னங்க நீங்க அப்படி வச்சுக்கிறீங்களே? தொடர தொடர கையெடு. வீட்டு மேல சோத்த போட்டா 1000 காக்கா. நமக்குள்ள என்னங்க முனிசிபல் ஆபீஸ் எலக்ட்ரிசிட்டி பில், சாயங்காலம் ரிஹர்சல். என்ன கொஞ்சம் கவனிச்சுக்கிறீங்க. நல்லா ஒண்ணு எனக்கு சும்மா செய்ய வேணாம். இந்தா இதுல 125 ரூபா இருக்குது. 124 ரூபாயில கரண்ட் பில் கட்டுற. போக வர்ற பஸ்ஸுக்கு 80 பைசா, மீதி 20 பைசா இருக்குது. வயிறு நிறைய அதை வாங்கி சாப்பிடு. என்னடா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டேன்? வீட்டுக்காரன் கரண்ட் பில் கட்டிட்டு வர சொல்லிட்டான். அதான். உங்க வீட்டுக்காரனாவது கரண்ட் பில் கட்ட சொல்றான். எங்க வீட்டுக்காரன் என்ன பாத்ரூமே கிளீன் பண்ண சொல்றான்டா. என்னடா பண்றது? அட்லீஸ்ட் ரேசல் நடத்துறதுக்காகவாது வீட்டுக்காரன் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கே. போயிட்டு வந்துடலாம். அப்ப
அப்புறம் என்னாச்சுடி? அப்புறம் என்ன, 6 மணிக்கு ஆத்துக்கு வான்னு அவ சொல்லியிருக்கா. இவனும் 6 மணிக்கெல்லாம் ஆத்தங்கரையில போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தான். 7:30 மணி வரைக்கும் இருந்துட்டு அவ வராததுனால வீட்டுக்கு போனா அவ அங்க உட்கார்ந்து இருந்தா. இவன் போய் அவளை கண்ணாபின்னான்னு சத்தம் போட்டிருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியாது ஐயர் பாஷையில ஆத்துக்கு வானா வீட்டுக்கு வாங்குறது. நேத்தியே நீ ஆரஸ்புரத்துக்கு வரலையா? நான் தான் வந்தேனே. ஏண்டி போய் சொல்ற? நான் தான் அன்னபூர்ணா கிட்ட நின்னுகிட்டே இருந்தேனே. அன்னபூர்ணா கிட்ட நீ? ஆமா. இங்க பாரு, நீ வருவேன்னு 6ஆம் நம்பர் பஸ்ஸை விட்டுட்டு உனக்காவே நான் காத்துக்கிட்டு இருந்தேன். என்னமோ வந்தேங்கிறியே. ரத்தன விநாயகர் கோயில் கிட்ட 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த அறுவை கேஸ் ராகவும் வந்தான். அவன் அறுப்பானேன்னு நான் போயிட்டேன். நீ வேணும்னா கோகிலாவை கேட்டு பாரு. கோகிலா வேற கேட்கணுமா? அவதான் என் கூடயே இருந்தாலே. கேஜில 2 டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு உன்னை வந்து பார்த்தோம், காணோம். நேத்து யாரோ உன் மேல உரைச்சிட்டானாமே. ஆமா, நிதின் தானா? Who is that man? That man from ஒண்டிப்புதூர். மிஸ்டர், ஏன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? இது நாங்க கேட்க வேண்டிய கேள்வி. இத பாருங்க, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வேலை செய்யணும். வேலை செய்யறோம் செய்யல, அதை கேட்க நீ யாரு? நீ யாரா? நீ யாருன்னு அவரையே கேட்டியா? அவர் யாருன்னு தெரியுமா? இல்ல தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. பயம் இல்லையா? யோ இவையா, நீதான் இந்த ஆபீஸ்ல பியூனு? ஆமாங்க. கூப்பிடு அவங்க சூப்பர் நெட்ட. எதுக்கு? எதுக்கா? இவர் யார் தெரியுமா? தெரியலீங்க. நல்ல வேலை, உடனே கூப்பிடு அவங்க சூப்பர் நெட்ட. எதுக்குங்க? ஒரு சப் கலெக்டர் செக்கிங்க்கு வந்திருக்காரு. அவருக்கே இந்த ஆபீஸ்ல மரியாதை இல்லையா? வணக்கங்க. அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்டா இந்த பொண்ணு. கூப்பிடு அவங்க சூப்பர் நெட்ட. அவர் இன்னும் வரலீங்க. அவரும் வரலையா? பாத்தீங்களா சார், நான் போய் என்ன சார் சொன்னேன்? நீங்க செக்கிங்க்கு வந்தாதான் எல்லாம் சரியாகும் சொன்னேன். சொன்னது சரியா போச்சு பாத்தீங்களா? நீங்க இருக்கும் போதே பொதுமக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்துக்கங்களேன். அவரையே பார்த்து நீ யாருன்னு கேட்ட? மூஞ்சிய பாருங்க, முள்ளு குத்தின மாதிரி இருக்குது. இந்த அப்படி வேலையை பாரு சார். ஒரு சப் கலெக்டர்னு சொல்லிக்கவே மரியாதை இல்லாம பண்ணிட்டாங்க சார். வேலையை பாரு சார். அந்த அருக்காணி ஆவராம்பாளையத்துக்கு மாத்தின மாதிரி இந்த பொண்ணை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். ஆச்சா? குடு. இன்னைக்கு ஒரு நாள் தான், நாளையோட உன் வேலை க்ளோஸ். முடிக்கிற முடிய பாரு. இருந்தாலும் பார்த்தா பாவமா இருக்குது சார். இங்கே ஏதாவது பியூன் வேலை போட்டு கொடுத்துருங்க. பியூன் வேலை எல்லாம் ஆம்பளைக்கு தான் செய்யணும். இப்ப அதெல்லாம் மாத்திட்டாங்களா? இருந்தாலும் போட்டு கொடுத்துருங்க. சரி நட, பணத்தை கட்டிய வா, சூப்பர் போய் கலக்குவோம். குறுக்கு தெரு வழியா கிறுக்கு பையன் ஓடி வராம. என்னடா ஆச்சு? நீ மட்டும் தான் உங்க அப்பா குறிச்சு பணம் எடுத்து வர்றியா? நான் இன்னைக்கு எங்க அம்மா எங்க அம்மா எடுத்து பணத்தை புடிட்டு வந்துட்டேன்டா. அப்பாடா, ரிகர்சல் நடத்த பணம் கிடைச்சாச்சு. ஆமா, ரிகர்சல் எங்கடா வச்சுக்கிறது? நம்ம வீட்டுல தான். ஐயோ வாங்கடா, அன்னைக்கு உங்க அப்பா என்ன கண்ணாபண்ண திட்டாரு. டேய் சும்மாரா, எங்க அப்பா மேட்டுப்பாளையம் போயிருக்காரு. இன்னைக்கு ரிஹர்சல் நம்ம வீட்டுல தான் ஜாம் ஜாம் நடக்க போதே. 5 ரூபா. இந்தா, என்ன முறைக்கிற? மணி என்னடாச்சு? 6:75. நேத்து எத்தனை மணிக்கு கொண்டு வந்த? 6:45. முந்தா நேத்து? I think 6:40. தினம் எத்தனை மணிக்கு கொண்டு வருவேன்? 6. ஏண்டா, போன மாசம் காசு வாங்குறப்போ என்னடா சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஏண்டா, காலையில கொடுக்க வேண்டிய காசை சாயங்காலம் கொடுக்கறேன்னு சொன்னப்ப என்னடா சொன்ன? ஒத்துக்க முடியாதுன்னா இப்ப என்னன்ற? அதுக்கு மொத்தம் உணர்த்தி இருக்குல்ல. காலையில 6 மணிக்கு கரெக்டா பேப்பர் போடணுங்கிற அறிவு வேண்டாம்? போது நிறுத்தியா. பணம் கொடுத்து பேப்பர் வாங்குறவன் பக்கத்து வீட்டுக்காரன். அத ஓசில வாங்கி படிக்கும் போதே உனக்கு இவ்வளவு திமிரு இருந்தா சொந்தமா காசு போட்டு வாங்கின நீ என்ன பண்ண மாட்ட. போதும் நிறுத்துங்க. நீங்க ஒண்ணும் சிரிக்க தேவையில்லை. எங்களுக்கு எல்லாம் தெரியும். நானாச்சு பையனாச்சு. பையனா? ஒரே இடத்துல அடிச்சிட்டு இருக்கே, மாத்தி மாத்தி அடியேண்டா. 4 லிட்டர் பெயிண்ட் கொடுத்த ஒரே இடத்துல அடிச்சு தீத்துருவோம் போல இருக்கு. ஆமா, நீ என்னமோ நானும் நடத்துறேன்னு சொல்லி என்னாச்சு? நானும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறேன் சார். ஒண்ணுமே சரியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. என்ன பண்றது? போஸ்ட்மேன், எனக்கு ஏதாவது லெட்டர் கிட்ட வந்திருக்கா பார்த்து சொல்லுங்க. உனக்கு நீயே எழுதிட்டாதான் உண்டு. நான் கூட வீட்டு வரி கட்டலப்பா, எனக்கு ஏதாவது லெட்டர் இருக்கா பார்த்து சொல்லு. உங்களுக்கு இல்ல சார், புதுசா கூடி வந்திருக்கிற மிலிட்டரி ஆபீசர் பொண்ணுக்கு தான் வந்திருக்கு. அவங்க யாரும் இல்ல, கூட நானே கொடுத்தாரு. தேவி தேவி, உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி. ஒன்ன தாண்டா பாட்டு எப்படி இருக்க? பிரமாதமா இருக்கு. நீ பாரு. அப்படியா? தேவி
ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடம்மா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திடுமா ஸ்ரீதேவி. ஏன் வாய் வச்சுட்டு சும்மா இருக்க முடியலையா? நான் பாடினா உங்களுக்கு என்ன? ஏங்கா அவரு என்ன உங்க வாயில பாடுறாரு? நல்லா கேடுறா. நீ பாடுவாச்சார. நேத்து ராத்திரி வாழ்வே மாயம் படம் பார்த்தோம். அதுல இருக்குது இந்த பாட்டு. 1947 வருஷம் ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் வாங்குச்சு. 1950 வருஷம் ஜனவரி மாசம் 23ஆம் தேதி குடியரசு நாடாச்சு. 26ஆம் தேதி வாச்சார. எங்களுக்கு தெரியும். எங்களுக்கும் பேச்சுரிமை உண்டு, எழுத்துரிமை உண்டு. நாங்க அப்படித்தான் பாடுவோம். தேவி ஸ்ரீதேவி உன் திருவாய் மலர்ந்தொரு வார்த்தை சொல்லிவிடமா. பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா வரம் கொடம்மா வரம் கொடம்மா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் பென் இருந்தா கொடுக்குறீங்களா? பென். இதுல இங்க் இருக்கா? எழுதும். அது போதும். பேராவையாவது திருப்பி கொடுத்துருங்க. ராமசாமி சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்டான், நீயும் சரியா கலெக்ஷன் ஆகலன்ட்ட. நானும் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. ஏதாவது பரிசு மாதிரி வச்சு டிக்கெட் வைக்கலாம்னா அதுக்கும் ஒரு ஐடியா வர மாட்டேங்குது. இந்த ஹோட்டல்ல கிடைச்ச 500 ரூபாய் வச்சு நாடகத்தை நடத்தவே முடியாது. இமீடியட்டா ஏதாவது ஒரு புது ஐடியா பண்ணித்தான் ஆகணும். தாய்க்குலத்துக்காக ஒரு அருமையான ஐடியா சொல்லட்ட. என்ன? முதல் பரிசு 2 பவுன்ல தங்கத்துல செஞ்ச ஒரு தாலி. எப்படி ஐடியா? வர வர நீயும் புத்திசாலி ஆயிட்டடா. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஐடியா வச்சிருக்கேன். இப்போதைக்கு இதை வச்சுக்க. ஆக வேண்டியதை பாருப்பா. உன்னை பார்த்தா தான் திருவாத்தா மாதிரி தெரியுது. அப்புறம் ஏன்டா கோழி தின்ன மாதிரி முடிச்சுக்கிட்டு நிக்கிற? மூஞ்ச பாரு. ஏண்டி ஆஸ்பத்திரியில குழந்தைய கழுவும் போது மாத்தி தூக்கிட்டு வந்துட்டியா? ஒன்ன மாதிரியும் இல்ல என்ன மாதிரியும் இல்ல. உன் பேச்சையும் கேட்க மாட்டேன்றா, என் பேச்சையும் கேட்க மாட்டேன்றா மூதேவி. ஏங்க பையனை போட்டு சும்மா திட்டுறீங்க? அவன் பாவம் அடிபட்டுட்டு வந்து நிக்கிறான். அதுக்கு வசனப்படாம. என்னது அடிபட்ட மாதிரி நிக்கிறான்? அதுக்காக நான் விஷனப்படணுமா? விஷனப்படுறது மனசுக்குள்ளே படணும். அதுக்காக விழா எடுத்தா கொண்டாடுவாங்க. இந்த பார், இதோ பாருடி, மீட்டர் 46 ரூபாய் இப்படி கழிச்சு கொண்டாந்துருக்கான். என்னைக்காவது ஒரு நாளைக்காவது 4 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கான. அடிச்சது அடிச்சானுங்களே, கைய கால அடிச்சு ஒடிச்சிருந்தா வீட்டுல வச்சா சோறு போட்டிருப்பேன். அதுல ஒண்ணும் குறைச்ச இல்ல. போகும்போதே சொன்னேன்டி, இந்த சுப்பிரமணிய மகன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவில் அலைய போறான்னு. அது ஒன்னதான் உன் மகன் உருப்படியா செஞ்சிருக்கு. குட் மார்னிங். ஏடா ஏதோ பேசணும்னு சும்மா உட்காந்துருக்க. என்ன விஷயம் சொல்ல? ஒண்ணு இல்ல, ஒரு பொண்ணு என்ன வழக்கமா பாத்துக்கிட்டு இருக்கா. அவன் திடீர்னு குட் மார்னிங் சொன்னா என்னடா அர்த்தம்? டேய், உனக்கு ஒரு ஆம்பளை குட் மார்னிங் சொல்றது வேற. ஆனா உனக்கு ஒரு பொண்ணு குட் மார்னிங் சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இத பாரு, நாளைக்கு காலையில நீ தேவிக்கு குட் மார்னிங் சொல்லு. அவ பதிலுக்கு குட் மார்னிங் சொன்னா கண்டிப்பா அவ உன்ன லவ் பண்றா. குட் மார்னிங்.